கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாதாக. இந்த நாளில் கூட நீதிமொழிகள் 11வது அதிகாரம் 12வது வசனத்தை குறித்து நம்ம ஒரு சின்ன காரியத்தை பார்க்கலாம். மதிக்கெட்டவன் பிறனை அவமதிக்கிறான், புத்திமானோ தன் வாயை அடக்கி கொண்டிருக்கிறான். இப்போ மதியற்றவர்கள், ஞானம் இல்லாமல் ஒரு சில பேர் ஒரு சில இடங்களில் நடந்து கொண்டிருப்பாங்க. அந்த இடத்துல நம்ம அவங்களுக்கு என்ன காரியங்களை தான் நம்ம எடுத்து சொன்னாலும் அவங்க அந்த இடத்துல அந்த சொல்லுகிறவங்க அவமதிச்சுட்டு அவங்க இஷ்டத்துக்கு அவங்க அந்த இடத்துல அவங்களுக்கு பிரியமான காரியத்தை செஞ்சு கொண்டு இருப்பாங்க. நம்ம அப்படிப்பட்டவர்களாக, மதிக்கெட்டவர்களாக நம்ம எந்த சூழலையும் நடந்துக்கூடாது. ஏன்னா ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்கிற நம்ம எல்லா சூழ்நிலைகளிலும் ஒரு ஞானம் உள்ளவர்களாக, ஆண்டவரை வெளிப்படுத்துகிறவர்களாக எல்லா இடங்களிலும் நம்ம நடந்து கொள்கிறவர்களாக இருக்கணும். புத்திமானோ தன் வாயை அடக்கி கொண்டிருக்கிறான். நம்ம எல்லா இடங்களிலும் புத்திமான்களாக இருக்கணும். அவங்க ஏதாவது ஒரு காரியத்தை சொல்லுறாங்கன்னா அது ஆராயணும். இது நமக்கு சரி வருமா, இல்லை நமக்கு தேவையான காரியமா தேவையற்ற காரியமான ஆராய்ந்து அந்த இடத்துல பேசி நம்மளுடைய நாவை அடக்கிக் கொள்கிறவர்களாக இருக்கணும். ஆண்டவர் தான் இது எல்லா இடங்களிலும் எதிர்பார்க்கிறார். மதியற்றவர்களாக இருப்பதை விட புத்திமான்களாக இருக்கிறதை ஆண்டவர் மிகவும் எதிர்பார்க்கிறார். ஸோ நம்ம எல்லா காரியங்களிலும் புத்திமான்களாக இருப்போம். ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.